ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்து நேஹா உள்ள வந்து விஷாலுக்கு வார்ன் பண்ணதை நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பேசியிருப்போம். நேஹா அதை பண்ணிவிட்டு போனதுக்கப்புறம் விஷ்ணு உள்ளே வந்தார் இல்லைங்களா, அவரும் ஒரு விஷயம் பண்ணார். பாய்ஸ் டீமை தனியாக கூப்பிட்டு சீக்ரெட் பேசுகிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணார். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். விஷ்ணுவும் சௌந்தர்யாவும் ப்ரொப்போஸ் பண்ணிட்ட பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், க்யூட் வீடியோ. அது பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள். இது வந்து நான் தனியாக அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சதுனால இது நான் தனியாக போடுறேன் இந்த விஷயத்தை. அதாவது விஷ்ணு என்ன அட்ரஸ் பண்ணார் பாய்ஸ் டீம் கிட்ட அப்படிங்கிறத பற்றி. ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் கிளம்பும்போது ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு. எப்பயுமே உள்ளே வந்தவங்க எல்லாமே கெஸ்ட்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸும் ஆகட்டும், ஃபேமிலிஸ் ஆகட்டும், ஃபோட்டோஸ் எடுத்தோடனே அவங்க கிளம்பிடணும் மெயின் டோர் வழியாக. அப்படி ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் விஷ்ணு வந்து இன்னும் ஒரு நிமிஷம் பிக் பாஸ் ஒரே ஒரு விஷயம் நான் மறந்துட்டேன், நான் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு, அதாவது அந்த லாஸ்ட் மினிட்ல பிக் பாஸ் வெளில வாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் போய் பாய்ஸ் டீமை உள்ளே கூப்பிட்டு போய் பாய்ஸ் டீம் மட்டும் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அப்போ தீபக்கோட ஃப்ரெண்டு சிங்கம் சொல்லிட்டு அவர் வந்து இருக்கார். நான் வரட்டுமான்னு கேட்குறேன். ஓகே நீங்களும் வாங்க அப்படி சொல்லி பாய்ஸ் டீம் மட்டும். அப்போயே பவித்ரா ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க, அது என்ன பாய்ஸ் டீம் கிட்ட மட்டும் ரகசியம், நம்மளாம் போகக்கூடாது, அது என்ன ரகசியம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. நம்மளுக்கும் ஒன்றும் புரியல, இது என்ன பாய்ஸ் டீம் கிட்ட மட்டும் அப்படின்னும் போது அவர் உள்ளே போயிட்டு என்ன சொல்கிறார், இதுக்கு முன்னாடி ப்ரொப்போசல்லாம் நடந்துருது. சௌந்தர்யா வந்து விஷ்ணுக்கு ப்ரொப்போசல்லாம் பண்ணிடுறாங்க, எல்லாமே ஆகிடுது. ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூப்பிட்டு போய் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு வந்து இந்த மாதிரி வந்து இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஓப்பன் ஷோ, ஒரு பெஸ்ட்டு ஷோ. இந்த ஷோவில் நிறைய இந்த சான்ஸ்க்காக நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. இந்த ஷோவில் ஒருத்தங்க நம்ம வந்து நிறைய பேசியிருப்போம், நிறைய பின்னாடி பேசியிருப்போம், காசிப் பேசியிருப்போம், ஒருத்தங்களை பற்றி ஒருத்தங்க தப்பாக பேசியிருப்போம், அதெல்லாம் ஓகே தான். பட் ஆனால் ஒரு பொண்ணோட கேரக்டரை, ஒரு பொண்ணை வந்து நம்ம வந்து வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அது வந்து ஷோ விட்டு வெளில போனப்புறம் அவங்களுக்கும் சரி, பேசினவங்களுக்கும் சரி, அதோட ரிஃப்ளெக்ஷன் ரொம்பவே நெகட்டிவாக இருக்கும். அப்படின்னும்போது இந்த ஷோ விட்டு வெளில போகும்போதே அதை நம்ம சரி பண்ணி அதுக்கு ஒரு க்ளோஷர் கொடுக்கறது தான் வந்து, ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ வந்து இதை வந்து அது உடனே விஷாலுக்கு புரிஞ்சிடும், நம்மளை தான் சொல்கிறாங்க, சௌந்தர்யாவை தான் மீன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல சௌந்தர்யா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும்போது சௌந்தர்யாவோட ஃப்ரெண்டாகவும் அவர் சொல்லலாம், இல்லை வந்து இதை பிபி டீமையும் சொல்ல அனுப்பிச்சிருக்கான். ஆல்ரெடி நேஹா கிட்ட சொல்லி அனுப்பிச்ச மாதிரி நேஹாவுமே இதை தான் விஷால் கிட்ட மீன் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க விஷால் கிட்ட அதை தனியாக பேசுவாங்க. ஆனால் இவர் வந்து பாய்ஸ் டீம் கிட்ட காமனாக சொல்கிறாரு, யாருன்னு சொல்லாமல் பொதுவாக சொல்கிறாரு. அது டைரெக்டாக அட்டாக் டு விஷால் தான். டைரெக்டாக அட்டாக் டு விஷால்னாலும், அது இன்டைரக்ட் மாதிரி காட்டினாலும் அது டைரெக்டாக விஷாலுக்கு தான் அப்படிங்கிறது அங்கே இருக்க பாய்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா விஷால் தான் அதை பேசியிருக்காரு அப்படின்னும் போது அது எல்லாருக்குமே தெரியும். தீபக் உட்பட. ஒரு வேளை இப்போ ரஞ்சித் இருந்திருந்தால் சீனியர் பொசிஷனில் இருக்க தீபக்கும் அது தெரியும், ரஞ்சித்துக்கும் தெரியும். அப்படின்னும்போது இதை வந்து விஷ்ணு வந்து நாசுக்காக சொல்கிறாரு. ஸோ இந்த ஷோ விட்டு வெளில போகிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்துருங்க, அதை வந்து கம்மா போட்டு கண்டினியூ பண்ண வேண்டாம். ஸோ வந்து இங்கேயே அதை சரி பண்ணிவிடுங்க, அதுதான் நல்லது, உங்களுக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் வந்து நேஹா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த விஷயத்தில் நீ சாரி கேளு கேட்காத உன் இஷ்டம், ஆனால் கேட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அவங்க நேஹா சொல்லுவாங்க விஷால் கிட்ட. இவர் என்ன சொல்வார்னா, ஒரு ஸ்டெப்பு மேலே போய் நீங்கள் அதை சரி பண்ணுறது தான் உங்களுக்கும் நல்லது, அந்த பொண்ணுக்கும் நல்லது அப்படிங்கிற ஆங்கிளுக்கு சொல்லிவிடுவார். இதில் வந்து என்ன சொல்கிறது, இது நீங்கள் எந்த இன்டென்ஷனில் நீங்கள் இன்டென்ஷனாக பண்ணீங்க, இன்டென்ஷனலாக பண்ணலை, புரிஞ்சு பண்ணீங்க, தெரியாமல் பண்ணீங்க, எதுவாக இருந்தாலும் அந்த சாரியை கேட்டு அதை சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே விஷால் வந்து உடனே டக்குன்னு அவராக முன் வந்து என்ன சொல்லுவார்னா, இதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன், இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது, ஏன்னா நீ சொல்கிறதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நீ இதை பண்ணிட்டேன் அப்படின்போது விஷ்ணு சொல்லுவார், ஓ அப்படியா, சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிடுவார். ஒன்று. இன்னொன்று, தீபக் சாரையும் இந்த இடத்துல மீன் பண்ணி இதில் வந்து ஒரு சீனியராக வந்து தீபக் கூட இதை அட்ரஸ் பண்ணலை. என்னதான் விஷால் சொல்லியிருந்தாலும் விஷாலோட விஷயங்கள் வந்து தீபக் ஆகட்டும், மற்றவங்களாகட்டும் நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணுக்கு எதிராக. அதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி அந்த பிங்க் ஷர்ட்டு, அதுக்கப்புறம் சத்யா பேசினது, அந்த புடவை கட்டிட்டு இப்படி உட்காருவாங்களோ ஒரு பொண்ணுன்னு சொன்னது, அருண் பேசினது, எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல விஷாலோட பேச்சை கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆன பாய்ஸ் டீம், அதாவது பாய்ஸ் டீமாக இருக்கும்போது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன இவங்க தான் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட அப்படி நடந்திருக்காங்க அப்படின்னும்போது இந்த இடத்துல விஷால் அதை அப்படியே பேசியிருந்தாலும் ஒரு சீனியர் பர்சனாக வந்து தீபக் சார் அதை சொல்லியிருக்கணும், பேசாதன்னு சொல்லியிருக்கணும். இது ஒரு அது ஆனவனா மேனஸ்ன்னு சொல்கிற அவர் மேனஸ் வந்து டெக்காரம் சொல்கிற அவர் வந்து, இல்லைடா 1000 உனக்கு தோணலான்னா இது ஒரு பப்ளிக் ஷோ, இதில் இப்படி பேசாத, உனக்கு எதாவது அந்த பொண்ணுகிட்ட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் தான் தனியாக போய் சொல்லு, இல்லை தனியாக போய் பேசு, இப்படி எல்லாரும் உட்கார வச்சுட்டு குரூப்பாக அங்கங்கே பேசுறது அது சரியில்லை, அது மேனஸ் கிடையாது. அந்த பொண்ணுக்கும் சரி உனக்கும் சரி நாளைக்கு வெளியில் ஷோ விட்டு வெளில போனால் உங்கள் 2 பேருக்குமே இது பாதிக்கும் அப்படின்ற இடத்துல ஒரு ப்ராப்பர் அட்வைஸை கொடுத்துருக்கணும். அவர் கொடுக்கவே இல்லை. அதைத்தான் வந்து விஷ்ணு இங்கே டைரெக்டாக மீன் பண்ணுவார். நீங்களும் சொல்லியிருக்கணும், நீங்கள் சொல்லலைன்னும் போது உங்கள் மேலே இது தப்பாக வரும் சார். ஸோ வந்து இந்த இடத்துல ரஞ்சித் இருந்திருந்தால் அவருக்குமே இந்த பாதிப்பு இருக்கும்
ஒரு இல்லை அப்படின்னும்போது இப்போ அட்லீஸ்ட் நீங்கள்லாம் சேர்ந்தாச்சும் அதுக்கு ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்துருங்க அப்படின்னும் விஷால் சாரி கெட்டேன்னாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்த எடுத்து வைப்பார். அதே மாதிரி சௌந்தர்யாவோட அந்த வாய்ஸ் வந்து அவங்களுக்கு நிறைய இடத்துல விமர்சனமாக இருக்குது, அவங்க அதனால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷோலையுமே அந்த வாய்ஸ் எடுத்து கிண்டல் பண்ணுறதோ, அதாவது அவங்க பர்மிஷனோட பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க பின்னாடி காசிப்பாக பேசுகிறதோ, அவங்க வாய்ஸ் எடுத்து ஒரு மாதிரி மார்க் பண்ணுறதோ வந்து தப்புன்னும்போது அதையுமே நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை செஞ்சுட்டா அதுக்குமே ஒரு சாரி கேட்டு அதை சரி பண்ணிவிடுங்க இங்கே அப்படின்னும்போது இந்த இடத்துல விஷாலோட சேர்த்து ஜெஃப்ரியும் வருவார். ஜெஃப்ரி நிறைய இடத்துல அதை பண்ணியிருக்காரு. சம்டைம்ஸ் நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் ஃபன்னாகவும் உன்னோட பர்மிஷன் எடுத்து உன்னோட வாய்ஸ் எடுத்துக்கிறான்னும் போது சௌந்தர்யா அதை ஃபன்னாக எடுத்துக்குவாங்க, ஓகே. பட் ஆனால் ஒரு இடத்துல அந்த ஒவ்வொரு பூக்களுமே பாட்டை வந்து சௌந்தர்யா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி லிவிங் ஏரியாவில் ஒரு டாஸ்கில் பண்ணும்போது ஜாக்லின் போய் பக்கத்தில் நின்றுட்டு ஆறுதல் சொல்லுவாங்க. அதை வந்து நைட்டில் விஷாலும் ஜெஃப்ரியும் அவ்வளோ மார்க் பண்ணியிருப்பாங்க. அந்த பாட்டை வந்து சௌந்தர்யாவோட டோன்லேயே வந்து ஜெஃப்ரி திருப்பி பாடி காட்டி மார்க் பண்ணதெல்லாம் வந்து சாச்சனா இந்த சைட்லேருந்து கேர்ள்ஸ் டீம் வந்து எட்டி பார்த்து வந்து சிரித்ததும், அப்போ அந்த இடத்துல இருக்க அன்ஷிதா ஒரு வார்த்தை கூட அதுக்கு சொல்லாமல் இப்போ வந்து அன்ஷிதா வந்து சௌந்தர்யா கூட க்ளோஸாக இருக்கிறதும், அங்கேயுமே வந்து சௌந்தர்யாக்காக அன்ஷிதா நின்று இருக்கணும். ஒரு கேர்ள்லாம் இருக்கும்போது அவங்க வந்து கேர்ள்ஸ் டீம்லேருந்து ஸ்பையாக தான் பாய்ஸ் டீமுக்கு போயிருப்பாங்க. இதை பற்றி நம்ம நிறைய ஷார்ட்ஸும் போட்டிருக்கோம், வீடியோஸும் போட்டிருக்கோம் ஆல்ரெடி. அப்போ வந்து சௌந்தர்யாக்காக ஒரு கேர்ளாக அன்ஷிதா அந்த இடத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலை. இல்லை இப்படி பண்ணாத விஷால், இப்படி பண்ணாத ஜெஃப்ரி, தப்பாக இருக்குது. அந்த பொண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணோட பர்மிஷன் கேட்டு நீங்கள் பண்ணுறது வேறு, அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இப்படி பண்ணுறது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. அந்த இடத்துல முத்துவும் எதுவும் சொல்லலை. அங்கே இழுத்து போத்திக்கிட்டு தூங்கின தீபக்கும் எதுவும் சொல்லலை. அன்றைக்கி நைட்டு அவங்க அந்த மாதிரி கிண்டல் பண்ணி கலாய்ச்சிட்டு இருக்கும்போது ஹோஸ்ட்டும் இதை வந்து கேள்வி கேட்கல அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் சௌந்தர்யோட ஃப்ரெண்டாக விஷ்ணு அட்ரஸ் பண்ணாரா, இல்லை பிபி டீம் இதை அட்ரஸ் பண்ண சொல்லி உள்ளே சொன்னாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ ஷோ முடிகிற இந்த 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி இதுக்கான ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக விஷால் வந்து இதை வந்து எடுத்து விஷ்ணு வந்து இதை எடுத்து வைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடத்துலையுமே ஜெஃப்ரி என்ன சொல்கிறாருன்னா, இவரோட தப்பை ஒரு ரியலைஸ் பண்ணல, விஷ்ணுவும் விஷாலுமே ஃபுல்லாலாம் ரியலைஸ் பண்ணலை, நான் வந்து அது தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை வந்து எனக்கு நான் அன்றைக்கி மனநிலைமைக்கு பண்ணிட்டேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சௌந்தர்யா அந்த சாரி கேட்டதுமே பேருக்கு கேட்டாரே தவிர அவர் ரியலைஸ் பண்ண மாதிரி தெரியல. ஒரு இடத்துல ரியலைஸ் பண்ண மாதிரி பேசுகிறாரு, இன்னொரு இடத்துல முத்துக்கிட்ட இல்லை அது நான் வேணும்னு பண்ணலை, இன்டென்ஷனாக பண்ணல, நான் பொண்ணுங்களை மதிக்கிறேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு பேசும்போது நீங்கள் சுற்றி வளைச்சி என்ன தான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ப்ராப்பராக அவருக்கு வந்து அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற அக்செப்டன்ஸ் இல்லவே இல்லை அப்படிங்கிறத நம்மளுக்கு தோணுது. பட் ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சாரி கேட்டு அந்த விஷயத்தை அப்படியே சட்டில் பண்ணிட்டாங்க பிபி டீம் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயமா இருக்குது, இது பெருசாகக்கூடாது அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மார்க்கிங் விஷயமும் வந்து விஷ்ணு சொல்லும்போது ஜெஃப்ரி வந்து அப்புறம் சொல்கிறார், நான் எங்கேயுமே பேசலை அப்படின்னு. அதாவது விஷாலை தான் அவர் சொல்கிறார் அப்படின்னு மட்டும் ஜெஃப்ரி நினச்சிருக்காரு. ஜெஃப்ரி உங்களை தான் சொல்கிறது மெயினாக. விஷால் வந்து மார்க் பண்ணார், செஞ்சார், அவர் தப்பாக பேசினார், அது அவருக்கான விஷயம் அவர் பண்ணிட்டார். ஆனால் நீங்களுமே அதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு முத்து சொல்கிறார். நான் எங்கேயுமே வந்து சௌந்தர்யா பண்ணலையே, வாய்ஸ் எடுத்து பேசலையே அப்படிங்கிற மாதிரிலாம் ஜாக்லின் கிட்டலாம் அதுக்கப்புறம்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஒருத்தர் சொல்லலை செய்யலை அப்படின்னு ஜாக்லின் கிட்டேயோ இல்லை அருண் கிட்டேயோ யார்கிட்டயோ. பட் ஆனால் அருணுமே முத்துமே 2-3 இடத்துல பேசியிருக்காரு சௌந்தர்யா பற்றி. அதுக்கப்புறம் மார்க் பண்ணாரா இல்லையாங்கிறது தெரியல. பட் ஆனால் சௌந்தர்யா பற்றி அவருமே பின்னாடி பேசியிருக்காரு, விஷால் பேச்சை நம்பியோ இல்லை விஷால் கூட சேர்ந்தோ. இது ஒன்று நடந்திருக்கு. ஜெஃப்ரி ஆப்வியஸாக மார்க் பண்ணியிருக்காரு, தப்பாகவும் பேசியிருக்காரு. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அந்த மார்க்கிங்க்கான ஒரு விஷயத்துக்குமே அந்த ஒரு வாய்ஸ் உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னா அந்த வாய்ஸை வச்சு நீங்கள் பண்ணதும் சரியில்லை. ஸோ அதுக்கும் ஒரு ப்ராப்பர் க்ளோஷர் கொடுத்து சரி பண்ணிவிடுங்க அப்படின்னு ஒரு விஷ்ணு வந்து ஒரு வார்னிங்காகவும் அட்வைஸாகவும் வந்து பாய்ஸ் டீம் எல்லாரையும் கூப்பிட்டு அந்த இடத்துல காமனாக ஒரு விஷயம் சொன்னது வந்து சீனியர் சிட்டிசனாக தீபக் அங்கே ஸ்டெப் எடுக்கலான்னும் போது அவரோட மேனஸ்லாம் எங்கே போச்சுன்னு தெரில. இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு வார்ன் பண்ணாதான் அதை நீங்கள் சரி செய்வீங்க, இல்லை கூப்பிட்டு வச்சு வெளியில் தப்பாக போயிருக்கு அதுக்காகவா சரி பண்ணுங்கள், உங்கள் சேஃபர் சைடுக்கு சரி பண்ணுங்கள். அந்த பொண்ணுக்காக ரியலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, அந்த விஷயத்துக்காக ரியலைஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்கள் சேஃபர் சைடுக்காவது ரியலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஷோக்குள்ளேயே அந்த விஷயத்தை பூசி மறுப்பின மாதிரி தான் நம்மளுக்கு இது தோணுச்சு கைஸ். உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ இந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டாக விஷ்ணு இதை சொல்லியிருக்கலாம், இல்லை பிபி டீம் சொல்லி அனுப்பிச்சோ சொல்லியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் என்ன தப்பு வேணால் பண்ணிவிட்டு அதை வந்து ஷோக்குள்ளேயே சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற இடத்துல யார் வேணால் இதை வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறத என்ன சொல்கிறது, ஒரு அன்ஃபேரான விஷயத்த ஜஸ்ட் லைக் தட் நார்மலைஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு இது தோணுச்சு. இது டோட்டலாக அன்ஃபேர். அப்படி ஒரு கண்டஸ்டன்ஸை நீங்கள் வந்து ஒன்று ரெட் கார்டு கொடுத்துருக்கணும், இல்லை ஸ்டார்டிங்கே வார்ன் பண்ணியிருக்கணும், இல்லை எலிமினேட் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் அதை என்ன சொல்கிறது, டிக்கெட் டு ஃபினாலே வரைக்கும் விஷாலையும் கொண்டு வருவீங்க, ஜெஃப்ரியும் கொண்டு வருவீங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி மாதிரி ஒரு பிளேயர் இருப்பாங்களா, ஜெஃப்ரி சூப்பர் பிளேயர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுப்பீங்க. அப்புறம் இது ஒரு சீனியர் சிட்டிசனை அட்ரஸ் பண்ணாத தீபக்கையும் ஒரு கேள்வி கேட்க மாட்டீங்க. அப்போ பொண்ணுங்கன்னா மட்டும் உங்களுக்கு தக்காளி தொக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இது தோணுது. எனக்கு தெரியல.
இது வந்து சொசைட்டி இப்படி தான் போயிட்டு இதை தான் நான் வந்து மேல் டாமினேட்டட் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஆம்பளை தப்பு பண்ணால் மட்டும் அது தப்பாக பேசினாலும் ஆகட்டும், தப்பாக வந்து கேர்ள்ஸை வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஈகோ கிளாஷில் ட்ரீட் பண்ணாலாகட்டும், அதை வந்து கெத்துன்னு சொல்கிற இந்த சொசைட்டி ஒரு பொண்ணு ஸ்ட்ராங்காக பேசினா மட்டும் அவளை அவளை வந்து என்ன சொல்கிறது, தப்பு தப்புன்னு அடிக்கிறதும் இல்லைனா வந்து திமிர் பிடிச்சவன் சொல்கிறதும். இப்போ மஞ்சரி மாதிரி ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் அங்கே வந்து நின்று பேசுகிறாங்கன்னா அவங்கள மஞ்சரியை வந்து பேயின்னு சொல்கிறது. அப்புறம் அந்த மஞ்சரி அந்த குழந்தை அதுக்கிட்ட கூட அந்த வெறுப்பை காட்டுறாங்க சோஷியல் மீடியாலலாம். ஏன்னா சௌந்தர்யா வந்து குழந்தை ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு, மக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுச்சு ஏதோ ஃபன்னாக பேசும்போது அப்படிங்கிறதுக்காகலாம் காட்டுறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது இதே வந்து தீபக் வந்து கேப்டன்சியில் ஏறி நின்று ஒன்று பண்ணால் அது வந்து கெத்தாயிடுது. தீபக் வந்து ஒரு கேனை எட்டு வதச்சி அந்த கேப்டன்சியில் வின் பண்ணால் அவங்க பையனுக்கு அவர் ஹீரோவாக தெரிவார். ஆனால் மஞ்சரி வந்து தன்னோட குழந்தைக்கு வந்து ஒரு ஒரு நல்ல அம்மாவாக ஒரு பிரேவான அம்மாவாக தெரிஞ்சால் அது தப்பா அப்படிங்கிற கேள்வி நம்மளுக்கு வருது. ஸோ இது எப்படி பார்த்தாலுமே இந்த ஷோவும் சரி, இந்த சொசைட்டியும் சரி, அங்கே இந்த சினி ஃபீல்ட் அந்த செலிப்ரிட்டி அப்படின்னு சொல்கிற இடத்துலையும் சரி, இது ஆப்வியஸாக மேல் டாமினேட்டட் சொசைட்டி தான். இதில் ஒரு 20 to 30% பொண்ணுங்க இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ தான் வெளில வர ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அப்படி வெளில வர பொண்ணுங்களையும் பேச வர பொண்ணுங்களையுமே அழுத்தி அழுத்தி தப்பு தப்புன்னு சொல்லி இல்லை சரியில்லை சரியில்லைன்னு சொல்லி இந்த சொசைட்டி அழுத்திட்டே தான் இருக்கும். அதை மீறி தான் நம்ம எல்லாருமே நம்மளுக்கான விஷயத்தை ப்ரூஃப் பண்ணோம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறோன்னும் போது நம்மளுக்கான இடத்த பிடிக்க கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டுகிட்டே இருப்போம் கைஸ். தேங்க்யூ.